கெட்டவன் நல்லவன். இந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மைதான். கெட்டவன் எப்போவுமே அடுத்தவங்களை கெடுக்கலாம், நம்ம நல்லா இருக்கலாம், நமக்கு அது வேணும் இது வேணும், மற்றவங்க மேலே பொறாமைப்படுறது, பேராசைப்படுறது, கோபப்படுறது, அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கிறது தான் கெட்டவங்களோட குணம். நல்லா இருக்கிறவன் தனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும், இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும், நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல குணம். நல்லா இருக்கக்கூடாது, ஏன் நல்லா இருக்கிற, ரொம்ப நாளைக்கு நீ விளங்கவே மாட்டே, எதுக்குமே நீ உருப்பட மாட்டே அப்படின்னு சொல்கிறது தீய குணம். நல்லா இருக்கட்டும், நம்ம கிளீன் சட்டை போட்டாலும் நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்மளோட நட்பாக இருக்கிறவங்க சூப்பராக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். நம்மளால் உண்டான சின்ன ஒரு வெகுமதியாவது அவங்களோட பிறந்த நாளுக்கோ வேறு நல்லது கெட்டதுக்கோ நம்ம கையில் உள்ளதை கொடுப்போம். நம்மளை நம்பி இருக்கிறாங்க, நம்மளை தேடி வர்றாங்க. இது நல்ல குணம். கெட்ட குணம் மற்றவனை அழித்து கொன்னாவது எரித்து கொன்னாவது கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுங்கிறது எண்ணம். கடைசியில் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, நெருக்கடி வந்து சாகக்கூடிய நிலைமை வந்தும் கூட ஒரு நல்லவன் நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு உத்வேகமாக இருக்கும்.